குற்றவாளிகளுக்காக சிறப்பு நீதிமன்ற அமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறியிருந்தார். அதன்படி பல சிறப்பு உயர் நீதிமன்றங்களை நிறுவவும், இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பான வழக்குகளை விரைவாக முடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்தோனேஷியாவில் வைத்து 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாகும். இலங்கை காவல்துறையினரின் ஒருங்கிணைப்பு மற்றும் இன்டர்போலின் உதவியுடன் இந்தோனேஷியா காவல்துறையினருடன் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அசங்க கரவிட்டவின் அறிவுறுத்தலின் பேரில் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் பொறுப்பான உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொகான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி காவல்துறை அத்தியட்சகர் மஹிந்த ஜெயசுந்தர ஆகிய 2 அதிகாரிகளும் சுமார் 7 நாட்களுக்கு முன்பு இந்தோனேஷியாவிற்கு அனுப்பப்பட்டனர். இருவரும் தூதரக மட்டத்தில் இந்தோனேஷிய காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு காவல்துறை குழுவுடன் குற்றவாளிகள் மீது கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்திருந்தனர். விசாரணைகளை நடத்திய 2 இந்நாட்டு காவல்துறை அதிகாரிகளும் இந்த 7 நாட்களில் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டுள்ளதாகவும், குற்றவாளிகளை தேடும் போது நடைபாதைகளில் கூட தூங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்து திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலில் 5 2 அல்லது 3 நாட்களில் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கையில் இந்திய புலனாய்வு பிரிவின் உதவி கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் கெஹல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலித், பொகோ சமன் மற்றும் நிலங்க ஆகியோரும் உள்ளனர். கடந்த 7 நாட்களாக எமது காவல்துறையினர் மற்றும் இந்தோனேஷியா காவல்துறையினர் இணைந்து நடத்திய தேடுதலில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த திட்டத்தில் இந்தியாவின் புலனாய்வு பிரிவினர், சர்வதேச காவல்துறையினர் ஆகியோர் உதவி செய்துள்ளனர். இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள், இன்டர்போல் மற்றும் இந்தோனேஷிய பாதுகாப்பு படைகள் இணைந்து இந்த சிறப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சாலித்த மற்றும் பானந்துரை நிலங்க ஆகிய பாதாள உலக நபர்களும் அடங்குவதாக சொல்லப்படுகின்றது. அவர்கள் சமீபத்திய காலங்களில் பல சர்ச்சைக்குரிய சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். மேலும் இந்த குழுவுடன் பாக்கோ சமனும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர், உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் FW வுட்லர் தெரிவித்துள்ளார். சிறிது காலம் துபாயில் இருந்த இந்த குற்றவாளிகள் பின்னர் மலேசியாவிற்கும் அங்கிருந்து இந்தோனேஷியாவிற்கும் தப்பி சென்று ரகசியமாக வசித்து வந்துள்ளனர். சிறப்பு தகவல் தெரிவிப்பவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் நீண்ட விசாரணைக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. குறிப்பாக சமீபத்தில் கொழும்பிலுள்ள புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலையை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டு நடத்திய முக்கிய குற்றவாளி கெஹல்பத்ர பத்மே ஆவார். இந்த கைதுடன் இந்த நாட்டில் செயல்படும் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் பற்றிய தகவல்களும் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட 6 பாதாள உலக உறுப்பினர்கள் தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கருதப்பட்ட கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். குறித்த 6 பேரும் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிகாரி ஒலுகல இந்தோனேஷியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என கெஹல்பத்ர பத்மே தெரிவித்துள்ளார். காவல்துறை துணை அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகலவிடம் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 குற்றவாளிகளை இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட ரகசிய நடவடிக்கை குறித்த தகவல்களை சில காவல்துறை அதிகாரிகள் கசியவிட்டதாக புலனாய்வாளர்கள் சந்தேகிப்பதாக தகவல் வெளியான நிலையில் கெஹல்பத்ர பத்மே இவ்வாறு தெரிவித்துள்ளார். துருக்கிக்கு சென்று பதுங்கியிருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக விசாரணைகளின் போது கெஹல்பத்ர பத்மே குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பல குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் கெஹல்பத்ர பத்மே தெரியப்படுத்தியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரசியல்வாதிகள் உட்பட பல தரப்பினர் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை கொலை செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவவினால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அச்சுறுத்தல் காரணமாக ஆதித்யா என்ற புனை பெயரில் வெளிநாடு சென்றதாக காவலில் உள்ள கெஹல்பத்ர பத்மே தெரிவித்துள்ளார். அதிகாரி ஒலுகல இந்தோனேஷியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 குற்றவாளிகளை இந்தோனேஷியாவில் கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட ரகசிய நடவடிக்கை குறித்த தகவல்களை சில காவல்துறை அதிகாரிகள் கசியவிட்டதாக புலனாய்வாளர்கள் சந்தேகிப்பதாக தகவல் வெளியான நிலையில் கெஹல்பத்ர பத்மே இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேடப்படும் சந்தேக
நபர்கள் இலங்கைக்கு மீண்டும் கொண்டுவரப்படும் வரை இந்திய அதிகாரிகள் இன்டர்போல் மற்றும் இந்தோனேஷிய காவல்துறை ராஜதந்திர உதவிகளை வழங்கியதாக கூறியது. வெளிநாட்டில் மறைந்திருந்த தேடப்படும் இலங்கை குற்றவாளிகளை பிடிக்க இன்டர்போல், இந்தோனேஷியா காவல்துறை மற்றும் இந்திய அதிகாரிகள் உட்பட நடவடிக்கைகளுக்கு உதவிய அனைவருக்கும் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய நன்றி தெரிவித்திருக்கின்றார். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஜகார்த்தா காவல்துறையினர் குழு நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது தேடப்படும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். கெகல்பத்ர பத்மே, கமாண்டோ சாலித், பெக்கோ சமன், பானாந்துறை நிலங்க மற்றும் தெம்பிலி லஹிர் ஆகிய பாதாள உலக பிரமுகர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜகார்த்தாவில் நடந்த திட்டமிடப்பட்ட சோதனை குறித்து முன்கூட்டியே தகவல் அறிந்த குற்றவாளிகள் தங்கியிருந்த பிரம்மாண்ட குடியிருப்பிலிருந்து திடீரென வேறு இடத்திற்கு தப்பி சென்றுள்ளனர். ஆனால் இலங்கை மற்றும் இந்தோனேஷிய காவல்துறை குழுக்கள் இணைந்து 5 மணி நேர கண்காணிப்பின் பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் குற்றவாளிகள் முன்கூட்டியே நடவடிக்கையை அறிந்திருந்தமை உள்ளக தகவல் கசிவு காரணமாக இருக்கலாம் என புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர். கெகல்பத்ர பத்மி போன்ற பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டதும் சிலர் பதற்றமடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க கூறியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தில் எவருக்கும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கிடையாது என அவர் தெரிவித்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த அரசியல் தரப்புகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையிலான உறவு தகர்த்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்திருக்கின்றார். கெகல்பத்ர பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி அவர்கள் கைது செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாட்டின் அரசியல்வாதிகள் காவல்துறை விவகாரங்களில் தலையீடு செய்யாவிட்டால் எமது அதிகாரிகள் எந்தளவு திறமையானவர்கள் என்பது கெகல்பத்ர பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தினால் ஒரு சில அரசியல்வாதிகள் பதற்றமடைந்துள்ளனர் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க தெரிவித்திருக்கின்றார். நுவரெலியாவில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் கூறியிருக்கிறார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மன்தினு பத்மஸ்ரீ அல்லது கெகல்பத்ர பத்மே இந்த தொழிற்சாலையில் 4 மில்லியனுக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். நுவரெலியாவில் உள்ள ஒரு வீட்டை போதைப்பொருள் தொழிற்சாலையை நடத்துவதற்கு வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் இதற்காக 2000 கிலோவிற்கும் அதிகமான ரசாயனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். அவர்கள் இலங்கையில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்துள்ளனர். இது ஒரு தீவிரமான பிரச்சினை. நடந்து வரும் விசாரணைகள் கூடுதல் தகவல்களை வெளிப்படுத்த இருக்கின்றன. இந்த விடயத்தில் இன்னும் ஆழமான விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களால் பராமரிக்கப்படும் போலி கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு அரசியல் தொடர்புகள், காவல்துறை அதிகாரிகளுடனான தொடர்புகள் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுடனான தொடர்புகள் பற்றிய தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி இந்த விவரங்கள் உறுதிப்படுத்த மேலும் ஆழமான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். கெகல்பத்ர பத்மி உட்பட 5 குற்றவாளிகள் தொடர்பில் நாளுக்கு நாள் பல சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியாகின்றன. இந்த நிலையில் நாட்டில் இடம்பெற்ற கமாண்டோ சாலித்தவுடன் தொடர்புடைய கொலை சம்பவங்களுக்கு அதற்கான ஆயுதங்களை சந்தேக நபர் எவ்வாறு பரிசோதித்தார் என்ற காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாகியிருக்கிறது. அதன்படி வெளிநாட்டிலிருந்து சாலித்து தொலைபேசி காணொளி அழைப்பின் மூலம் கொலை சம்பவங்களுக்கான துப்பாக்கிகளை பரிசோதித்துள்ளமை தெரியவந்துள்ளது. அத்துடன் 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெகல்பத்ர பத்மேவிடமிருந்து சில தகவல்கள் தெரியவந்துள்ளன. இந்த நாட்டில் ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ஆரம்ப பணிகளை தொடங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியிருக்கிறார். போதைப்பொருள் உற்பத்திக்கு தேவையான 2 அடிப்படை ரசாயனங்கள் தோராயமாக 2000 கிலோகிராம் நாட்டிற்கு இறக்குமதி செய்திருப்பது தெரியவந்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார். ஓட்டுத் தொழிலுக்கு தேவையான ரசாயனங்களுக்கு இடையில் மறைத்து வைக்கப்பட்டு குறித்த சட்டவிரோத ரசாயனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். நுவரெலியா பகுதியில் ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படை பணிகளுக்காக சுமார் பல மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளுக்கு நாள் கெகல்பத்ர பத்மேவினுடைய பல விசாரணைகள் அம்பலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் பல விசாரணைகள் நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றன.